ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். சாரி காய்ஸ், இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு. ரீசன் என்னென்னா, வழக்கம் போல ஏதோ ஒன்று சொல்ல போகிறேன் அதானே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் எனக்கு என்னன்னே தெரில, இந்த மாதம் மாதம் கரெக்டாக அந்த கோல்டு பிடிச்சிக்குது. ஸோ அதனாலே வாய்ஸ் வந்து நல்லாவே இல்லை, தொண்டை கட்டிக்கிச்சு, ரொம்ப கேவலமாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் போடல. அது மட்டும் இல்லாமல் இந்த வீக் ஃபுல்லாகவே ரொம்ப என்கேஜிங்காக தான் இருந்தது. டைம் இல்லவே இல்லை வீடியோ போடுறதுக்கு. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ அதான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கடுத்து ஒழுங்காக வரும்னு நம்புகிறேன். நானும் வட்ட இதை தான் சொல்லிகிட்ருக்கேன். பார்க்கலாம் என்றைக்கு இதை கடைப்பிடிக்க போகிறனோ. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம ஜிம்மோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் மாமா இஸ் யுவர் எனிமி பார்ட் 21. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, இந்த மாதிரி ஏரின் வந்து ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுறதா வாயின்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பா. வாயினும் என்னது நீ லவ் பண்ணுற அப்படின்னு ஷாக்காக நின்றுட்டு இருந்திருப்பா. அதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ தி பார்ட் 21. ஏரின், நீ எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறியா? இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறமும் இன்னும் நீ அந்த பையன் தான் வேணும்னு சொல்கிறியா? இது உனக்கே அன்ஃபேராக தெரியல? பாருவேன், உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நீ சிம்னா லவ் பண்ணுறியா இல்லையா? அதை ஃபஸ்ட்டு சொல்லு. அஃப்கோர்ஸ் பண்ணுறேன். பண்ணுறீல்ல? உன்னால் போனால் விட முடியுமா? முடியாது. அதே மாதிரி என்னாலே முடியாது. உனக்கு எப்படி உன் லவ் பெஸ்ட்டாக தெரியுதோ அதே மாதிரி எனக்கு என் லவ் பெஸ்ட்டாக தெரியுது. நீ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. ஓகே, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அக்செப்டட். ஆனாலும் எப்படி ஏரின், ஒரு வாரம் பேசின பையனை நம்பி 3 மாதம் லவ் பண்ணியிருக்க. இப்போ சடனாக உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறான்னு சொல்கிற. அப்படி இருந்தால் அவன் தான் வேணும்னு சொன்னால் புரியலையம்மா. எனக்கும் ஜிம்மனுக்கு இருக்க லவ் ட்ரையாங்கிள், லவ் ஸ்டோரி இதெல்லாம் வேறு. பட் உனக்கு டோட்டலி ஆப்போசிட். எனக்கு அவன் வேணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என் அண்ணன் கேட்டால் இதே சொல்லிடு. ஓகே, நான் சொல்கிறேன், நீ போய் தூங்கு. சரி அப்படின்ட்டு ஏறின்னு போயிட்டா. வாயின் வெளில வரா. ஜிம்னு அப்படியே வேமா வந்து எப்படி சொன்னான், அவளுக்கு அவன் தான் வேணுமா? எங்கன்னு போய் தேடுறது? அதான் எனக்கும் தெரியல, தேடுவோம் வா. சரி, நீ எனக்கு ரொம்ப அழகாக இருக்க. என்ன என்ன கேட்ட? இல்லை, ரொம்ப அழகாக இருக்கேன்னு கேட்டேன். ஐஸ் வைக்காத, நீ எதுக்கு அடி போடுறதுன்னு தெரியுது. நான் அதுக்கெல்லாம் சிக்க மாட்டேன். எது என்கிட்டேருந்து பயந்து ஓடி ஒளிஞ்சு? அது பயந்து இல்லை. அப்போ நான் வைக்கப்பட்டா? அப்படியும் இல்லை. அப்புறம் எப்படி? அது எப்படியோ. சரி, சரக்கு அடிச்சியோ? இல்லடி, லைட்டாக அடிச்சியா இல்லையா? அதான் லைட்டாக அடிச்சிருக்க. அதான் டி லைட்டானாலும் ஸ்ட்ராங்கானாலும் நான் கேட்டது என்ன? சரக்கு அடிச்சா தானே கேட்டேன். லைட்டாக அடித்தா ஸ்ட்ராங்காக அடித்தான்னா கேட்டேன். அடிச்சியா இல்லையா? அடித்தேன். அப்போ தள்ளி நில்லு ஓ அப்படின்னு ஜிம்மில் தள்ளி விட்டுட்டு அப்பாடு ரூம்குள்ளே ஓடிட்டா. ஜிம்னு பார்க்குறான். இவளை எப்படி தான் நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போகிறோம் தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே எல்லோரும் தூங்க போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. கல்யாண வீடு சும்மாவே பரபரன்னு தான் இருக்கும். உங்கள் வீடு ஃபேமிலியாக இருப்பாங்க. இந்த லட்சணத்தில் இப்போ கல்யாணம் வேறு பிருத்விக்கு மறுநாள். ஸோ அதனால் அங்கே பூ கட்டுறது, இங்கே லைட் செட் பண்ணுறது அப்படின்ட்டு சொந்தக்காரங்க வேறு வந்துகிட்டே இருக்காங்க. மாறி மாறி இன்வைட் பண்ணி இந்த ரூமுக்கு போங்க, அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போங்க அப்படின்ட்டு எல்லோரும் பரபரன்னு வேலை பார்த்துட்ருக்க. இங்கே ஏரின் மட்டும் சோகமாக உட்காந்துருக்கா. ஜங்குக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. என்ன இவ இப்படியே இருக்கா? இந்த ஒயன் எதை கேட்குறேன்னு சொன்னாலும் எங்கே அவள் அப்படின்ட்டு அவன் வாயனை தான் தேடிட்டு இருக்கான். வாயனுமே ஐயோயோ என்னது இது, காஸ்டியூம் எல்லாம் நான் இப்படி தானே எடுத்து வச்சேன், இது என்ன வேறு மாதிரி இருக்குது, ஒரு யார் மாற்றி எடுத்துச்சுப்பா, இது ஜிவன் பையனாக இருப்பானோ, இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு அவளோட ட்ரெஸ்ஸில் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜங்குக்கு வந்து ஏவாயன் இங்கே வா ஒரு நிமிஷம். இரு வரேன், வெயிட் பண்ணு, வா. என்ன 5 நிமிஷம் பொறுக்க மாட்டியா? எனக்கு ஒர்க் இருக்குது, கொஞ்சம் பொறு. எனக்கும் தாண்டி இருக்கு, வா. அடி இருடா வாரேன் அப்படின்ட்டு வாயினும் வெளில வரா. வந்து பார்த்தா இந்த ஜிம்மன் பையன் போயிட்டுருக்கான். பின்னாடியே அந்த பிருத்தியோட ஒய்ஃபோட தங்கச்சி வேறு பின்னாடி போயிட்டுருக்கா. அதை பார்த்ததும் எனக்கு அப்படியே மூட் அப்செட் ஆயிடுச்சு. என்ன இவ பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து வாயினிக்கு ஒரு நிமிஷம் இல்லை நீரு, நான் போய் அவனை ஒரு நிமிஷம் திட்டிட்டு வரேன், எனக்கு அப்போ தான் மனசு வரும். இரு ஏய் நீ அவன்கிட்ட போய் அப்புறம் சண்டை போடுறிய உன் ஆள்கிட்ட. என் தங்கச்சிக்கு ஒரு நாயத்தை சொல்லு. ஐயோ இது நீ அவகிட்டே போய் கேட்டுக்கோ. என்ன தைரியம் வந்தால் அந்த பிள்ளை பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கா. இந்த ஜிவன் பையனை வெக்கமே எல்லாம் பேசி பழக்காட்டிகிட்டு இருக்கான். எனக்கு செம்ம காண்டாகுது. இரு அவன் மண்டே புடைச்சிட்டு வந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நீ மண்டையை பிறகு உடமா, என் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லுமா. ஏரினா என்ன மறந்துட்டியா? ஓ வரேன் வரேன் வரேன். அது இப்போ பேச வேண்டாம், கல்யாணம் முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம்
அவளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். தட்ஸ் ஆல். என்ன நீ தட்ஸ் ஆல்னு சொல்லிட்டு இருக்கா? அவங்க சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை சூசைட் கீசைட் அட்டன் பண்ணிட்டானா என்ன பண்ணி தொலைக்கிறது? நிச்சயமாக அவள் செய்ய மாட்டா. ஓகே, அதை நினச்சி நீ கவலைப்பட தேவையில்ல. அவள் அந்தளவுக்கு ஒன்றும் லூஸு கிடையாது உன்னை மாதிரி. அவள் உன் தங்கச்சி அந்தளவுக்கு கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கா. ஸோ அதெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்ட்டு வாயின் படுக்க சொல்லிட்டு இந்த ஜிமன் பையில போய் பிடிச்சிட்டு இருக்கா. ஜிமன் ஜிமன் என்னடி இங்கே வா. இருடி, இந்த பிள்ளை ஏதோ பேசுது, செருப்பு பிஞ்சிரும். இங்கே வா. ஏ இர்றி, அவள் ஏதோ சொல்கிறாடி. உன்னே போட்டுருவேன். நாளை போனால் பின்னாடி வந்தோன்னு வச்சுக்கோ, காலை உடச்சிருவேன். வர்றியா இல்லையாடா? ஏ இதேடி ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு இன்னும் அவகிட்டே தான் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகுது. நான் ஒருத்தி கூப்பிட்டுட்ருக்கேன், நீ என்னன்னா அவளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்க, அப்போ நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் எழும்புது. செம்மையாக காண்டாகிறா. அப்படியே ஜிம்னையும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஜிம்முன் அவளை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அந்த பிள்ளைக்கிட்ட சாப்பிட்டியாம்மா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. எனக்கு காண்டாகுதுன்னா நான் சாப்பிடல, அதை பற்றி கேட்கல, அங்கே கேட்டுட்ருக்கான் பாரு அப்படின்ட்டு அப்படியே நேராக போகிறா. அங்கே அவள் அப்படியே ஒரு மாதிரி வாயனை பார்த்து ஹாய் அப்படின்றா. வாயனுமே ஹாய். ஆமாம், என்னோடய ஜிம்மன் மாமா கிட்ட நீ என்ன பேசிகிட்டு இருக்க? யார் இவர்? உங்கள் மாமாவா? என்ன நீ இப்படி கேட்டுட்ட? ஆமாம், இவரோட மாமா தான் இல்லையா மாமா? ஆமாம்மா, மாமா தாம்மா. என்ன ஜிம்மன் சொல்கிறீங்க? மாமாவா? ஆமாம், மாமா தான். என்னப்போ? ஓ புரியுது வாயன். உங்கள் அம்மாவோட அண்ணன் பையனா உங்களுக்கு மாமா தானே? ம், அதுக்காக மட்டும் இவன் மாமா இல்லை, உண்மையாமே இவன் மாமா தான். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் எங்களுக்கு ப்ரைவசி வேணும், இங்கே வந்து கிளம்புறியா அப்படின்றா. ஜிம்மன் வந்து நீ கொஞ்சம் அமைதியாடுறீ, நான் அந்த பிள்ளைகிட்ட பேசணும்டி. நீ என்னத்தை பேச போகிற? இல்லை அவகிட்ட பேசி புரிய வைக்கலான்னு நீ கிழிச்சது போதும், ஓடிக்கிட்டுரு. உன் பேர் என்ன? லென்சி தானே? போறியாம்மா? உன் அக்கா பாரு உன்னை தேடிக்கிட்டு இருக்கா. உன் அக்கா கிட்டே போய் பேசு. உங்கள் அக்காவுக்கு போய் மேக்கப் போடு. போ. இல்லை, நான் அவர்கிட்ட பேசணும். யார்கிட்ட? அதான் ஜிம்மன் கிட்ட. ஓ ஜிம்மன் கிட்ட பேசணுமா? ஆனால் அவர் இப்போ அவைலபிளாக இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருக்கார். இல்லை சும்மா நின்றுட்டுருக்காரு. ஆனால் இப்போ சும்மா இல்லையே, நான் வந்துட்டேன்ல, நீ போ. இல்லை இல்லை வாயன், உங்களுக்கு புரியலை, நான் பேசணும். என்ன நீ சொல்லிட்டே இருக்க, பேசணும் சொல்லிகிட்டு இருக்க, என்ன பேசணும் நீ? ஐயோ, நான் அவர்கிட்ட பேசணும். அதான் என்ன பேசணும்? பிகாஸ் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. நான் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டேன், அக்கா கல்யாணத்தில் எனக்கு ஒருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு. ஸோ அதனால் எங்கள் அம்மா அப்பாவும் எங்கள் அம்மா அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் விட்டு பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் எதுக்கு நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ட்டா. வாயன் அப்படியே ஜிம்மோட கையை விட்டுட்டு அப்படியே ஷாக்காகி அவளே பார்த்து, என்ன சொன்ன நீ? திருப்பி சொல்லு. இல்லை இப்போ நீ திருப்பி சொல்லு. என்னமோ சொன்னியே. ஆமாம், எனக்கும் ஜிம்மனுக்கும் நாளைக்கு கல்யாணம். ஓ உனக்கும் இவனுக்கும் நாளைக்கு கல்யாணம். எனக்கும் இவருக்கும் நாளைக்கு கல்யாணம். என் அம்மா அப்பா கிட்டே நான் சொல்லிட்டேன். என் அம்மா அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிம்மனோட அம்மா அப்பா கிட்டே இப்போ பேசிகிட்ருக்காங்க. 5 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் எனக்கு அவருக்கு நாளைக்கு கல்யாணமா இல்லையான்னு. நீங்கள் என்னோட வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. தள்ளுங்க, அவர் கையை விடுங்க, அவர் கை பிடிக்காதீங்க. நான் இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். என்ன தான் உங்கள் மாமாவாக இருந்தாலும் இப்படி பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றா. ஜிம்முனுக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கா சப்புன்னு கிணத்த ஒன்று விட்டுறலாமான்னு தான் இருக்குது. இருந்தாலும் அப்படியே ஜிம்முன் மூச்சை பார்த்து, சொல்லுடா நான் இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன்னு என்னை கை கட்டி சொல்லுடா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் பார்த்துட்ருக்கா. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, பாவம் இந்த பிள்ளை ஒரு மாதிரி அப்பாவியாக இருக்குது, இந்த பிள்ளையை கஷ்டப்படுத்துறோமாங்கிறதுக்காண்டி தான் அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கான். ஆனால் எனக்கு அதில் ரொம்ப காண்டாயிடுச்சு ஜிம்மனை பார்த்து. ஜிம்மன், அப்போது நீங்கள் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? சொல்லுங்கள், கேட்குறோம்ல. அது இல்லடி வாயன், வாய முடு. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இவ்வளோ தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? அது அது இன்னும் என்னென்ன முடிவாகலை, அதானே சொல்ல வர? அப்படி இல்லை, அப்புறம் எப்படி? இருடி பேச விட்றி. அது அது வாயன், நான் எல்லாமே உன்ட்டு சொல்கிறேன்னே, நீ நம்புறீல? நம்புறீலடி? நம்புறேன்டா, ஆனால் முன்னாடி சொல்கிறா. பாவம் சின்ன பிள்ளடி, சொன்னால் அதான் ஃபீல் பண்ண போகுது.
இப்போ நான் ஃபீல் பண்ணால் பரவாயில்லையா உனக்கு? ஏய், புரியாமல் பேசாத. அந்த பிள்ளை பாவம். நான் புரிய வச்சுட்டு வரேன். எப்படி உங்கள் 2 பேருக்கு அவங்க கல்யாணம் பேசிகிட்டு இருக்காங்க, நீ புரிய வச்சுட்டு எப்போ வருவ? உனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழிச்சு வருவியோ? ஐயோ, புரிஞ்சுக்கோ வயன். வர்றேன், ஓ ஓடி. அப்போ நீ போ சொல்கிறியா மொத்தமாக? அட, ஏய், நீ தான் என் பொண்டாட்டி சரியா? உன்னை தவிர எவ்வளவும் நான் பார்க்க மாட்டேன். கல்யாணமும் பண்ண மாட்டேன். உன்னைத்தான் பண்ணுவேன். போதுமா வழக்கண்ணே, போ போய் தொலை. என்ன நீ என்னவோ வேண்டா வெறுப்பா நான் கேட்டதுக்காண்டி சொல்லிட்டு இருக்க? ஐயோ படுத்தாதிரி, போடி போ அப்படின்ட்டு வான் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அப்படியே வான் பார்க்குறா. நீ அவனை இதுக்கடுத்து கிஸ் வேணும் மயிர் வேணும்ன்ட்டு வருவில்ல, அப்போ இருக்கும் உனக்கு அப்படின்ட்டு போயிட்டா. நீ சிப்புன்னு பார்க்குறான். ஐயோ, இப்படி தான் இவளை சமாளிக்கிறதுன்னு தெரில. சரி பார்த்துக்கலாம், வான் தானே அப்படின்ட்டு அந்த பிள்ளைக்கிட்ட தான் என்ன பேசிகிட்டு இருக்கான். இங்கே வான் அப்படியே கடுப்பாக வரும்போது சுகா பார்த்துட்டு, என்னம்மா ஏம்மா கடுப்பாய் வர? என்ன கடுப்பாய் வரணும்? எல்லாம் உங்கள் தம்பியால் தான். நல்லா தம்பியை வளர்த்து வச்சுருக்கீங்க. என்னமோ உங்கள் குடும்பம் சீப்பாக இருக்கீங்க போல். நீங்கள் எல்லாருமே சீட்டர் தான். நீங்களும் ஒரு சீட்டர் தான். உங்கள் தம்பி உங்களுக்கும் மேலே வந்து வாச்சிருக்கான் பாருங்கள். எனக்கு என்ன சொல்கிறது? நல்ல குடும்பத்தை வந்து வாச்சிருக்கேன் போங்க அப்படின்ட்டு அப்பாடி கத்தி விட்டு போயிட்டுருக்கா. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம என்னையா பண்ணோம்? என்னம்மாவான்னு ஒரு வார்த்தை கிட்டது குத்தமா இந்த பிள்ளை இப்படி கத்திட்டு போகுது அப்படின்ட்டு சுகா ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி ஏதோ கடுப்பில் இருக்க அந்த கத்திட்டு போகுது அப்படின்ட்டு அவனும் அப்படியே கண்டுக்காம விட்டுட்டான். ஆனால் இங்கே எனக்கு அப்படியே ப்ரெஷர் ஏறுது. என்ன பேசிகிட்டு இருப்பாங்க அப்படியே கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஓயோட அம்மா வேற ஓடி வந்து, வாயன் இங்கே வாடி உம்ஷம் இங்கே வாடி. அம்மா எதுக்குமா இப்படி ஓடி வர? ஐயோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சீக்கிரம் வா. இந்த வரேன். எதுக்கு இப்படி ஓடி வர? உனக்கு நீ முதல்ல தண்ணி குடி. எனக்கு ரொம்ப ஓடி வந்ததில் ஒரு மாதிரி மூச்செல்லாம் வாங்குது. அதான் நானும் கேட்குறேன், எதுக்கு இப்படி ஓடி வரேன்னு. நீ முதல்ல தண்ணி குடி. விளக்கண மாதிரி பேசிகிட்டு இருப்பா. தண்ணி குடு. இந்த கொடுக்குறேன், இந்தா புடி. இங்கே பாருவேன், முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம்? அதுவா, அந்த நம்ம பிருத்வி கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பிள்ளை இருக்குல்ல? ஆமாம், அந்த பிள்ளைக்கு அழகாக ஒரு தங்கச்சி இருக்குல்ல? ஆமாம், அவன் ரொம்ப அழகாவா இருக்கா? நல்லா தானடி இருக்கா அந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? வேணாம், கட்டுப்பாயிருக்கேன், பேசாமரு. அந்த பிள்ளைக்கும் நம்ம ஜிம்முனுக்கும் கல்யாணம் பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொன்னதும் வாயின் அவ்வளோதான் அப்படியே கையில் வச்சு தண்ணி கிளாஸை டொப்புன்னு கீழே போடுற மாதிரி போயிட்டு அவங்க அம்மா தான் அப்படியே கேட்ச் பிடிச்சி, என்னடி நீ இதை கீழோட போத்த என்ன சொன்ன நீ? அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பேசிகிட்டு இருக்காங்களா? அப்போ கன்ஃபார்ம் ஆயிருமா? அது ஓரப்போக்க பார்த்தா அப்படி தான் இருக்குது. மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க? நீ ஏன்டி இவ்வளோ கொந்தளிக்கிற? ஐயோ, போய் அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு போய் சொல்லு போ. உங்கள் அண்ணன் தானே, போய் சொல்லு. ஏன்டி, என் அண்ணா பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா சந்தோஷம் தானே? அது மட்டும் இல்லாமல் பிருத்வி இந்த ஜிம்மன் பையனோட சின்ன பையன் தானே. ஸோ எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. என்னதான் இருந்தாலும் மூத்த பையன் ஜிம்மன் இருக்கும்போது சின்ன பையனுக்கு கல்யாணம் நடக்கிறது சரி வராதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ 2 பேருக்கு ஒன்றா கல்யாணம் ஆகிறதுல என்ன இருக்குது? ஆகட்டும். அது எப்படி ஆகும்? அதெல்லாம் ஆகக்கூடாது. ஏன்டி, ஏன் ஆகக்கூடாது? அதெல்லாம் அப்படி தான், அதெல்லாம் ஆகக்கூடாது. ஏன் ஆகக்கூடாது? ஜிம்முனுக்கு ஆனால் நல்லது தானே. உனக்கு ஜிம்முனு பிடிக்காது தானே? யார் சொன்னா? அதெல்லாம் பிடிக்குமே. பிடிக்கும்னா எந்த மாதிரி? அது எந்த மாதிரினாம்மா? என்னம்மா நீ இப்படிலாம் கொஷின் கேட்குற? இப்படிலாம் கேட்காத. நான் சொல்கிறத செய். நீ போய் அதெல்லாம் வேண்டான்னு உன்னை போய் சொல்லுப்போ. அது எப்படி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும்? அதெல்லாம் செட் ஆகாது. ஆகாது. இங்கே பாருமா வயன், கல்யாணம் ஆக போகிறது ஜிம்மனுக்கும் அந்த பிள்ளைக்கும் தான். அவங்க 2 பேரும் செட் ஆகுமா இல்லையான்னு முடிவு பண்ணிப்பாங்க. நீ எதுக்கு தேவையில்ல உன் மனசு போட்டு குழப்பிக்கிற? அது எப்படிம்மா? அது எப்படி? ஜிம்மனுக்கெல்லாம் பிடிக்காது. உன்ட்ட சொன்னானா பிடிக்காதுன்னு? உன்ட்ட சொன்னானா? சொல்லலை. இருந்தாலும் அது எப்படி? அதெல்லாம் அப்படிதான் அம்மா. அதெல்லாம் நடக்கக்கூடாதும்மா. நீ என்ன பண்ணு, நீ போய் மாமா கிட்ட போய் சொல்லு. அதெல்லாம் ஜிம்மனுக்கு இப்போலாம் கல்யாணம்லாம் வேண்டான்னு. அவன் நல்லா தானே சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் ஒன்றும் வேணான்னு போய் சொல்லு போ. ஏன் அப்படி நான் சொல்லணும்? காரணம் சொல்லு, போய் சொல்கிறேன். படுத்தாதம்மா, அது காரணம்லாம் நிறையா இருக்குது. அது சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ சொல்லு, எனக்கு புரியும். ஐயோ,
அது 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 எப்படிம்மா? அதான்டி நானும் கேட்குறேன். ஏன்டி வேண்டான்ற? ஏன்னா ஜிம்முனும் நானும் தானே லவ் பண்ணுறோம். எப்படி அந்த பிள்ளை அதெல்லாம் செட் ஆகுது. அதான் நான் சொல்லிட்டேன்ல போய் சொல்லப்போ. என்னது? அப்போ அப்போ நீ ஜிம்னை லவ் பண்ணுறியா? ஆமாம் பண்ணுறேன். நல்ல வேலை. இதைத்தான் உன் வாயில் கேட்குறோன்னு இவ்வளோ நேரம் பிட்டு போட்டுட்டு இருந்தேன். ஒரு வேளை நீயும் உன் வேலை சொல்லிட்ட. சரி சரி என்ன கல்யாணத்தை நீ போட்டணும் அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்ட்டு அவங்க அம்மா அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியலை. என்னது இது இவ்வளோ நேரம் ஏன் எதுக்கு அப்படின்னு காரணம் கேட்டுட்டு இருந்தாங்க. லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் நான் திட்டுவாங்க ஏதோ சொல்லுவாங்கன்னு நினச்சா கல்யாணத்தை நிறுத்திடுற அப்படின்ட்டு போகிறாங்க. எங்கள் அம்மா என்ன தான் நினைக்குது எனக்கே ஒன்றும் தெரிலையே அப்படின்ட்டு வாயின் மண்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். அழகாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் வந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட்டாடா பை சி லேட்டர் பாய்.